செய்தி. நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளிநடப்பு செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கும் நிலையில் சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் RN ரவி வெளியேறியதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது ஏன் என்று ஆளுநர் RN ரவி விளக்கம் அளித்திருக்கிறார். நடப்பாண்டின் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கிய நிலையில் அதிலிருந்து ஆளுநர் RN ரவி வெளிநடப்பு செய்திருக்கிறார். அதற்கான காரணத்தை அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார். அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் RN ரவி வெளிநடப்பு செய்திருக்கிறார். அது குறித்து அவர் விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது ஏன் என்று விளக்கம் அளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாகவும் போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பதாகவும் ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் RN ரவி வெளிநடப்பு செய்திருக்கிறார். அதற்கான விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். அப்போது அவர் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாகவும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அது குறித்து அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இன்று காலை 9:30 மணிக்கு அவர் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்ததாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்து பார்த்து வருகிறோம். ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கும் நிலையில் ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். காலை 9:30 மணிக்கு அவர் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்து அவர் விளக்கமும் அளித்திருக்கிறார். அப்போது அவர் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாகவும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலிருந்து ஆளுநர் RN ரவி வெளிநடப்பு செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தன், இப்ப ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். அது குறித்து விளக்கமும் அளித்திருக்கிறார். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? ஆளுநர் இன்று முதல் நாள் கூட்டத்தொடர் என்பதால் தமிழக சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்துவதற்காக வந்தார். அவருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழக காவல்துறை சார்பில் இருந்து அங்கு உள்ளே அழைத்து செல்லப்பட்டார். மரியாதை செலுத்தப்பட்டு அதன் பிறகு தமிழ்நாடு ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் தேசிய கீதம் பாட வேண்டும் என்பது மரபாக இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவையில் தேசிய கீதம் என்பது பாடப்படாமல் இருக்கிறது. நான் பலமுறை வலியுறுத்தி இருக்கிறேன். ஆனால் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று ஆளுநர் உள்ளே வலியுறுத்தினார். ஆனால் இது மரபு அல்ல என்று தமிழக சட்டப்பேரவையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். அதன் பிறகாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துவிட்டு உடனடியாக ஆளுநர் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். அதன் பிறகாக தமிழ்நாடு தொடர்ச்சியாக அங்கிருந்து அதன் பிறகாக ஆளுநருடைய மக்கள் பவனில் இருந்து அறிக்கை ஒன்று வெளியே இருக்கிறது. அந்த அறிக்கையில் மிக முக்கியமாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அவர் உரையாற்றி இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை தெரிவித்து அந்த அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் ஆளுநருடைய ஒலிவாங்கி மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டது, அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் தமிழக சட்டப்பேரவையில் தமிழ்நாடு ஆளுநர் வழக்கமாக உரை நிகழ்த்தும் பொழுது அவருடைய ஒலிவாங்கி மைக் என்பது அணைக்கப்படாது, துண்டிக்கப்படாது. ஆனால் மரபை மீறி இன்று அது நடைபெற்றிருக்கிறது. தமிழக வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றும் பொழுது மைக் ஆஃப் செய்யப்பட்டது முதல் முறையாக நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிகழ்வினை சுட்டி காண்பித்து அந்த அறிக்கையில் குறிப்பிட்டது ஆளுநருடைய ஒலிவாங்கி மைக் மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டது, மேலும் அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
மேலும் அவருடைய உரையில் ஆதாரமற்ற, அதாவது தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த கோப்புகளை வாசிப்பது என்பது ஆளுநருடைய மரபு. இதுதான் ஆளுநர்கள் வழக்கமாக இருந்த ஆளுநர்கள் வாசித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி வந்ததற்கு பிறகாக உண்மைக்கு புறம்பான தகவல்கள் உள்ளே இருந்தால் நான் வாசிக்க மாட்டேன் என்று தொடர்ச்சியாக அவர் கூறி வருகிறார். அந்த வகையில் இன்றும் உண்மைக்கு மாறான கருத்துக்கள் தமிழ்நாடு அரசு தயாரித்த அந்த கோப்பில் இருக்கிறது என்று அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் அந்த உரையில் ஆதாரமற்ற பல கூற்றுகளும் தவறான தகவல்களும் உள்ளன, மக்களை பாதிக்கும் பல முக்கிய பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆளுநருடைய உரையில் அவர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காண்பித்திருக்கிறார். மேலும் 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான பெரும் முதலீடுகளை ஈர்த்துள்ளது என்று அந்த கூற்று என்பது உண்மையில் மிகவும் தவறான கருத்து என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் வெகு தொலைவில் உள்ளது வருங்கால முதலீட்டாளர்களுக்கான அந்த பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காகித அளவிலே இருக்கிறது. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை பல லட்சம் கோடி ரூபாய்க்கு நாங்கள் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் என்று தமிழ்நாடு அரசு கூறுகிறது. ஆனால் ஆளுநர் கூறக்கூடிய அந்த கருத்தில் மிக முக்கியமாக அவர் கூறியிருப்பார் என்பது, அவர் இதில் பல காகித அளவில் இருக்கிறது, ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது, ஆனால் காகித அளவிலே நின்று இருக்கிறது என்று ஆளுநர் சுட்டிக்காண்பித்திருக்கிறார். அதே போல 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான முதலீடுகளை அரசு ஈர்த்திருக்கிறது என்று கூறுவது உண்மைக்கு புறம்பானது என்றும் ஆளுநருடைய அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் ஒரு சிறு பகுதியை மட்டுமே, அதாவது காகித அளவில் இருக்கிறது, உண்மையான முதலீடு என்பது அதில் ஒரு சிறு பகுதி மட்டுமே. மேலும் முதலீட்டு தரவுகளை முதலீட்டாளர்களுக்கு தமிழ்நாடு கவர்ச்சிகரமானதாக இல்லாமல் போவதையும் சுட்டிக்காண்பித்திருக்கிறார். மேலும் 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மாநிலங்களில் அந்நிய நேரடி முதலீட்டை பெறுவது தமிழ்நாடு 4வது பெரிய மாநிலமாக இருந்தது. இன்று அது 6வது இடத்திற்கு சென்றிருக்கிறது என்றும் ஆளுநர் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். அதாவது 4 ஆண்டுகளுக்கு என்பது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் அந்த முதலீடுகள், அதாவது அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில், அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதில் 4வது பெரிய மாநிலமாக இந்திய அளவில் ஒப்பிடும்பொழுது தமிழ்நாடு இருந்தது. ஆனால் தற்போது அது 6வது இடத்திற்கு சென்றிருக்கிறது, நீட்டிக்க போராடுகிறது என்று அவர் கூறியிருக்கிறார் ஆளுநர். ஆகவே போக்சோ, பாலியல் வல்லுறவு உள்ளிட்ட விவகாரங்களில் இந்திய அளவில் குறிப்பிடும் பொழுது 55% மேலாக பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் 33% மேலாகவும் கவலைக்கிடமான அளவிலும் அதிகரித்து போயிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரை 55% மேலாக போக்சோ வழக்குகளும் பாலியல் வன்புணர்வு வழக்குகளும் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லை என்பதை ஆளுநர் சுட்டிக்காண்பித்திருக்கிறார். மேலும் போதைப் பொருள் மற்றும் போதை வஸ்துக்களின் பரவலான புழக்கம் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட இளைஞர்களிடையே போதைப் பொருள் பழக்கங்களில் கூர்மையான அதிகரிப்பு ஒரு மிகத்தன்மை என்பதும் குறிப்பிட்டிருக்கிறார். தீவிரமான கவலை அளிக்கக்கூடிய விவகாரமாகவும் இருக்கிறது. ஆகவே போதைப் பொருள் பழக்கத்தால் ஒரே ஆண்டில் 2000 பேர், அவர்களின் பெரும்பான்மையானோர் இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று, நமது எதிர்காலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆளுநருடைய இந்த அறிக்கையில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது, 2000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பெரும்பான்மையானோர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இதற்கு போதை வஸ்துக்களும் போதை பழக்கமும் பொருட்களுடைய விற்பனையும் தான் என்று ஆளுநர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தலித் மக்கள், அதாவது பட்டியலின சமூகத்திற்கு இருக்கக்கூடிய எதிரான அட்டூழியங்களும் தலித் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வுகளும் கடுமையாக அதிகரித்து வருகிறது. இருப்பினும் இது முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு எதிரான அந்த பாலியல் வன்புணர்வும் பட்டியலின மக்களை ஒடுக்கக்கூடிய விவகாரங்களும் அதிகரித்து இருக்கிறது. ஆனால் ஆளுநருடைய உரையில் அதை அரசு குறிப்பிடவில்லை என்றும் ஆளுநர் சுட்டிக்காண்பித்திருக்கிறார். மேலும் நமது மாநிலத்தில் ஒரே ஆண்டில் சுமார் 20,000 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட தினமும் 65 தற்கொலைகள் ஆகும். நாட்டில் வேறு எங்கும் இல்லாத ஒரு அளவிற்கு இது தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்தியாவின் தற்கொலை தலைநகரம் என்று குறிப்பிடுகிறது என்றும் இதை ஆளுநர் சுட்டிக்காண்பித்திருக்கிறார். மேலும் இது குறித்து அரசாங்கத்திற்கு அக்கறை அளிப்பதாக தெரியவில்லை என்றும், இதனை புறக்கணித்திருக்கிறார்கள் அரசு என்றும் ஆளுநர் அவருடைய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மேலும் கல்வியின் தரம் சீராக குறைந்து வருகிறது. மேலும் கல்வி நிறுவனங்களில் பரவலான நிர்வாக சீர்கேடு இருக்கிறது. நமது இளைஞர்கள் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. 50%க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியிடங்கள் பல ஆண்டுகளாக காலியாக இருக்கிறது என்று ஆளுநர் அவருடைய அறிக்கையில் சுட்டிக்காண்பித்திருக்கிறார். மேலும் இது அரசாங்கத்திற்கு எந்த தொந்தரவையும் அளிப்பதாகவும் தெரியவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். பல ஆண்டுகளாக தேர்தல்கள் நடத்தப்பட்டதால் பல ஆயிரம் கிராம பஞ்சாயத்துகள் பல ஆண்டுகளாக தேர்தல்கள்
நடத்தப்படாததால் கிராம பஞ்சாயத்துகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்.